Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஜூலை 13ஆம் தேதி முக்கிய அரசியல் நகர்வுகள் என்னவென்றால், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தை சுற்றித்தான் இன்றைய அரசியல் தமிழ்நாட்டிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு அன்னியூர் சிவாவை வேட்பாளராக அறிவித்தது. நேற்று வேட்பாளர் அன்னியூர் சிவாவும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய விழுப்புரம் தெற்கு மாவட்ட புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற அமைச்சர் பொன்முடியின் மகன் டாக்டர் கௌதம சிகாமணியும் நேற்று முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்று ஒரே காரில் கிளம்பி விழுப்புரம் சென்று சேர்ந்தார்கள். இன்று விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 7 ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் ஒரு நகரம், அந்த நிர்வாக அமைப்பில் உள்ள அனைத்து நிர்வாகிகளையும் அவர்கள் சந்தித்து ஆதரவு திரட்டினார்கள். அதாவது தேர்தல் செயல்பாடுகளுக்கு அவர்களை அழைத்து ஒரு ஊக்கப்படுத்தும் வகையிலே இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, நாளை ஜூலை 14 மாலை விக்கிரவாண்டியில் இந்தியா கூட்டணியின் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளையும் திமுக செய்து வருகிறது. விக்கிரவாண்டி பகுதியில் நடைபெற இருக்கிற இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்களும், தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்தியா கூட்டணி தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அதாவது ஒரு ஆரம்பத்தையே பிரம்மாண்டமாக நடத்தி விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் தனது பலத்தை இப்போதே திமுக காட்டிக்கொண்டிருக்கிறது. அது ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில் இதெல்லாம் சாத்தியம்தான். ஆனால் இப்போது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய 2 கூட்டணிகள், ஒன்று அதிமுக கூட்டணி, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதாவும் இடம்பெற்றிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த 2 அணிகளில் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இன்று எதிரொலிக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பது பற்றிய அந்த கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் இன்று, அதாவது ஜூன் 13 காலை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தைலாபுரம் தோட்டத்திலே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் நேற்று மதியம் 1 மணிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன் வீட்டில் அமர்ந்தபடியே மாநில மையக்குழு கூட்டத்தை வீடியோ கான்ஃபரன்ஸில் நடத்தினார். ஃபோன் மூலமாக வீடியோ கான்ஃபரன்ஸில் நேற்று நடத்திய அந்த கூட்டத்தில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வட மாவட்டத்தில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சற்று வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டத்திலே இந்த தொகுதி இருக்கிறது. அதனால் நாம் போட்டியிடுறதை விட அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டால்தான் சரியாக இருக்கும் என்று மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை சொல்ல, மற்ற தலைவர்கள் சில கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இறுதியில் பாரதிய ஜனதா போட்டியிடுவதை விட பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதே உசிதம் என்று அண்ணாமலை முடிவெடுத்திருக்கிறார். இதற்கிடையில் விக்கிரவாண்டி தொகுதியை சேர்ந்த இப்போது பாஜகவில் இருக்கும் ஏஜி சம்பத் அவர் இந்த தொகுதி எனக்கு ரொம்ப பரிச்சயமானது, நான் இங்கே நிற்கிறேன் என்று தனது விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது ஏஜி சம்பத் யார் என்று கேட்டால் கோவிந்தசாமி, அதாவது அண்ணா காலத்தில் உதயசூரியன் சின்னத்தை திமுகவுக்கு அளித்த கோவிந்தசாமியின் மகன்தான் ஏஜி சம்பத். அவர் இந்த தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டபோது அண்ணாமலை இந்த நிகழ்கால அரசியல் சூழலை விளக்கி அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி அமைந்திருக்கிற அந்த மாவட்டம், அங்கே பாமக ஒரு அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா என்பதால் அவங்களே போட்டியிடட்டும் என்று அண்ணாமலை நேற்று முடிவு செய்து இதை அன்புமணிக்கும் அவர் தெரியப்படுத்திவிட்டார். இந்த அடிப்படையில் தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் காலை தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் பேசும்போது, மக்களவை தேர்தலின் போது பாஜக கூட்டணி சரியாக இருக்காது என்று ஒரு கருத்தை நாம் முன்வைத்தோம். அது விவாதிக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பது என்று ஒரு முடிவெடுத்தோம். ஆனால் அது நமக்கு சரிப்பட்டு வரவில்லை. இப்போ போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் நாம் தோற்றுவிட்டோம். இந்த நிலையில் நாம் வழக்கமாகவே இடைத்தேர்தல்களை புறக்கணிப்பது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையாக வச்சுருக்கோம். அதனால் இந்த இடைத்தேர்தலில் நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்
ஏன்னா நடந்து முடிந்த இந்த மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியான விக்கிரவாண்டியில் நாம் பெற்ற வாக்குகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 35,000 வாக்குகள் தான் அங்கே வாங்கியிருக்கிறோம். இந்த நிலையில் நாம் பாஜக கூட்டணியோடு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டுமா என்பது குறித்து நாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று டாக்டர் ராமதாஸ் இந்த கூட்டத்தில் தொடங்கி வைத்து பேசும்போது பேசியிருக்கிறார். சிலர் ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவர் ஒரு கருத்தை சொல்லும்போது அன்புமணி அவர் பேசும்போது இல்லை நாம் இந்த முறை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நம்ம நிற்கணும் என்றால் வன்னியர் உள் இடஒதுக்கீடு அந்த பிரச்சனையை மையமாக வைத்து கூட இந்த தேர்தலை நாம் சந்திக்கலாம். அன்றைய அதிமுக அரசு தேர்தல் நேரத்தில் அந்த விளிம்பில் நீதிமன்றத்தால் முறியடிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி நம்மளை ஒரு மாதிரி ஏமாத்தினாங்க. அடுத்து வந்த திமுக அரசும் அதை வச்சு ஒரு வலிமையான இடஒதுக்கீட்டு சட்டத்தை அவங்க நிறைவேற்றி தராமல் இழுத்தடிக்கிறாங்க. இந்த நிலையில் திமுக போட்டிட்டாலும் சரி, அதிமுக போட்டிட்டாலும் சரி, நம்ம இந்த பிரச்சனையை மையமாக வைத்து கூட இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி சந்திக்க முடியும். அப்படி சந்தித்தால் நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். அப்படி சந்திக்கலைன்னா அதுவே ஒரு சோர்வாயிடும் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். அதற்கு டாக்டர் ராமதாஸ் மீண்டும் என்ன சொல்லியிருக்கார் என்றால், திமுக ஆட்சி அதிகாரத்தை வைத்து இந்த தேர்தலை சந்திக்க போகுது. இப்போயே தேர்தல் பணிக்குழு போட்டாங்க, எல்லா அமைச்சர்களும் இறங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்தித்தால் நம் தொண்டர்களுக்கு சோர்வுதான் ஏற்படுமே தவிர இதிலிருந்து எப்படி உற்சாகம் பிறக்கும் என்று டாக்டர் ராமதாஸ் கேட்டிருக்கிறார். இந்த விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க நாம் நிற்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்று டாக்டர் அன்புமணி இந்த விவாதத்தில் கலந்துரையாடல் கூட்டத்தில் தனது கருத்தை உறுதியாக எடுத்து வைத்திருக்கிறார். அதன் பிறகு வெளியே வந்த அன்புமணி ரிப்போர்ட்டர்கள்ட்ட பேசும்போது, பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுமா என்பதை கூட்டணி கட்சிகளோடு ஆலோசித்து சொல்வோம் என்று ஒரு நழுவலான முடிவை, ஒரு பதிலை அளித்திருக்கிறார். அதாவது அன்புமணியை அண்ணாமலை நேற்றே தொடர்பு கொண்டு நீங்கள் தான் நிற்கணும் என்ற அரசியல் சூழலில் அதிமுகவை நம்ம 3வது இடத்துக்கு கொண்டு போகலாம் என்று அண்ணாமலை ஒரு கணக்கை முன்வைக்கிறார். ஆனால் டாக்டர் ராமதாஸ் பாஜகவை நம்பி நாம் ஏன் இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும், அவசரப்பட வேண்டாம். இடைத்தேர்தல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது ஆட்சி அதிகாரத்தால் இருப்பவர்கள் அவர்களுக்காகவே நடத்தி கொள்ளக்கூடியது தானே. அதனால் அதை நம்ம எப்போதும் அதிலிருந்து விலகி இருக்கிறது நல்லது, அவசரப்பட வேண்டாம் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். இப்படி ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாத நிலையில் ஒரு முடிவெடுக்க இன்றைய நிர்வாக கூட்டத்தில் அது பற்றி முடிவெடுக்காததால் நாங்கள் கூட்டணி கட்சியினரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலரிடம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எப்படி மக்களவைத் தேர்தலில் அன்புமணி அவர்களுடைய அந்த ஸ்டாண்டு தான் கடைசியில் கட்சியின் ஸ்டாண்டாக மாறியதோ அதே போல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அன்புமணியோட அந்த முடிவு தான் கட்சியின் முடிவாக வெளிவரும். இன்னும் ஓரிரு நாட்களில் நாங்கள் அறிவிப்போம். அதாவது அன்புமணி என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இன்றைய நிர்வாக குழு கூட்டத்திலேயே இதை அறிவித்து விட்டால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமான ஒரு தேர்தலாக மாறிவிடும். அதனால் கூட்டணி கட்சியினர் சேர்ந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினரெல்லாம் சேர்ந்து இந்த முடிவை அறிவித்தால் அது ஒரு கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது என்று ஒரு பலமான ஆரம்பமாக இருக்கும் என்று கருதி அன்புமணி ஓரிரு நாட்களில் கூட்டணி கட்சியினரோடு சேர்ந்து விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி களம் காணும் என்ற முடிவை அறிவிப்பார் என்று சொல்கிறார்கள். சரி, அப்போ முக்கியமான எதிர்க்கட்சியான அதிமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஏற்கனவே நேற்றைய டிஜிட்டல் திணையில் கூட இதை பற்றி நாம் பேசியிருந்தோம். அதாவது அதிமுகவின் விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக களம் காண வேண்டும் என்று ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இது பற்றி சொல்லும்போது, இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வலுவாக இருக்காங்கன்ட்டு ஒரு மாயை தான் இருக்கே தவிர அவங்க வலுவாக இல்லை. நாம் அதிமுகவுக்கு எதிராக நாம் களம் கண்டால் நீங்கள் சில சுதந்திரங்களை எனக்கு கொடுத்தால் நான் இந்த போட்டியை டஃப்பாக்கி காட்டுறேன். விக்கிரவாண்டி தொகுதியில் திமுகவை நாம் திணற வைக்க முடியும் என்று CV சண்முகம் எடப்பாடியிடம் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் எடப்பாடியிடம் வேறு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுகவிலேயே சில நிர்வாகிகள் ஏற்கனவே நாம் தொடர் தோல்விகளை சந்தித்து வர்றோம் என்று நம்ம மீது விமர்சனம் வருகிறது, உங்கள் தலைமை மீது ஒரு விமர்சனம் வருகிறது,
இன்னொன்று ஒற்றை தலைமை என்றால் உடனடியாக முடிவெடுப்ப சாத்தியமானது. அப்போ தான் உடனடியாக முடிவெடுத்து உடனடியாக எல்லாத்தையும் செயல்படுத்த முடியும் என்று நாம் சொன்னோம். ஆனால் இப்போது ஒற்றை தலைமையில் இருக்கிற போது திமுக ஏற்கனவே வேட்பாளரை அறிவித்துவிட்ட நிலையில் நாம் இன்னும் முடிவெடுக்காமல் இருப்பது அதிமுக தொண்டர்கள்ட்டையும் ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த நிலைமையில் நம்ம 2009 அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா 5 தொகுதி இடைத்தேர்தல் அப்போது நடந்தது. இளையாங்குடி, தொண்டாமுத்தூர், கம்பம், பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு, சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அப்போது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவே அப்போ அம்மா என்ன நினச்சாங்கன்னா, இந்த இடைத்தேர்தல்களில் திமுக இங்கேயும் ஆளுங்கட்சி, மத்தியிலும் அவர்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அப்போது நடந்தது, காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்தது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் ஒழுங்காக செயல்படாது, நேர்மையாக செயல்படாது அப்படின்ற காரணத்தை சொல்லி அப்போது 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்கிறது என்று ஜெயலலிதா முடிவெடுத்து அறிவித்தார். அப்போ ஜெயலலிதா கொடநாடு எஸ்டேட்டில் இருந்தாங்க. இதற்காகவே குன்னூர் பகுதியில் அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டு இந்த முடிவை ஜெயலலிதா அறிவித்தாங்க. ஜெயலலிதாவே 5 தொகுதி இடைத்தேர்தலை பாய்காட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இப்போது நாம், அதாவது உங்கள் மீது, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி தலைமை மீது தொடர்ந்து தோல்வி காணும் தலைமை என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிற இந்த நிலைமையில் நாம் ஏன் விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலை சந்தித்து எப்படியும் அதில் திமுக தான் ஜெயிக்க போகுது, முடிவை தெரிந்து கொண்டே ஏன் நாம் இதில் குதிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு ஆலோசனை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றாக இன்னும் சிலர், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் CV சண்முகம் உள்ளிட்டவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நாம் போட்டியிடுவதை தவிர்ப்பதை விட போட்டியிட்டால்தான் நமக்கு அது சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் போட்டியிட்டு நாம் 2ஆம் இடம் பெறுவது கிட்டத்தட்ட உறுதி. போட்டியிட்டு நாம் 2ஆம் இடம் பெறுவதை விட போட்டியிடாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி பயந்து ஒதுங்கிவிட்டார் என்று திமுகவும் பேசும், பாஜகவும் பேசும். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லிக்க கொண்டிருக்கக்கூடிய OPS, சசிகலா, DTV இவங்களும் இதை தான் பேசுவாங்க. அதனால் நாம் தேர்தல் களம் காண்பதே நமக்கு, அதிமுகவுக்கு இப்போதைய நல்ல வாய்ப்பு, சரியான வாய்ப்பு என்று CV சண்முகம் மற்றும் சிலரும் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். இப்படி எடப்பாடி பழனிசாமியிடம் இப்படி 2 வேறு கருத்துக்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சம்பந்தமாக அவர் சிலரிடம் தொலைபேசியில் ஆலோசனை செய்த போது முன்வைக்கப்பட்டதாக அதிமுக வட்டாரத்தில் சொல்கிறார்கள். அம்மாவே தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க, நமக்கு என்ன என்று ஒரு கேள்வியும், அம்மா புறக்கணித்தது அது அப்போ இங்கேயும் திமுக ஆளுங்கட்சி, மேலே திமுக கூட்டணி ஆட்சி, அம்மா தேர்தல் ஆணையத்தை சொல்லி தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படாது என்ற காரணத்தை சொல்லி அவங்க புறக்கணித்தாங்க. நம்ம இப்போ என்ன காரணம் சொன்னாலும் அது அரசியல் ரீதியாகத்தான் பார்க்கப்படும். எடப்பாடி பயந்து ஒதுங்கிட்டாரு அப்படின்ற விமர்சனம் வரும். அதனால் நாம் போட்டியிடுவதே சிறந்தது என்றும் இப்படி 2 கருத்துக்கள் அதிமுகவுக்குள்ளே உலவிக் கொண்டிருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முடிவெடுக்கிறது, அதாவது அவங்க போட்டியிடுவது அப்படின்றது ஒரு அரசல் பிரசலம் வந்தாலும் அவர்கள் அறிவித்த பிறகு இது பற்றி நாம் அடுத்த அறிவிப்பை வெளியிடலாமா என்ற ஒரு ஆலோசனையும் அதிமுக வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் விக்கிரவாண்டி விஷயத்தில் பாமக, பாஜக, அதிமுக இந்த 2 தரப்பிலும் இன்றைக்கு நடக்கக்கூடிய அப்டேட்டுகளாக இருக்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று ஆந்திராவில் நடந்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் முன்னாள் ஆளுநரும் பாஜக முன்னாள் மாநில தலைவருமான டாக்டர் தமிழிசை அவர்களை கையை உயர்த்தி கண்டித்த விவகாரம் பெரும் பரபரப்புக்கு ஆளானது. அதாவது நாடார் சங்கங்கள் எல்லாம் தமிழிசைக்கு ஆதரவாகவும், அண்ணாமலை, அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் போராட்டம் நடத்துவோம் என்று போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு விவகாரம் போனது. இந்த நிலையில் இது பற்றி பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருந்த இந்த நிலையில் இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி டாக்டர் தமிழிசை இன்று, அதாவது ஜூலை 13ஆம் தேதி இரவு 9 மணிக்கு தனது சமூகத்தள பக்கத்தில் ஒரு பதிவை இட்டிருக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் முடிந்த பிறகு முதல் முறையாக நேற்றுக்கு தான் அமித்ஷா அவர்களை நான் ஆந்திராவிலே அந்த மேடையிலே சந்தித்தேன். அப்போது தேர்தலுக்கு பிறகு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமைகள் பற்றியும், அரசியல் விவகாரங்கள் பற்றியும், நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றியும் என்னை அழைச்சி அவர் பேசினார். அப்போது நான் அவர்கிட்ட சில விளக்கங்கள் கொடுத்தேன். நேரம் ரொம்ப, அது பொது மேடை, நேரம் ரொம்ப குறைவாக இருந்ததால் அவர் என் மேலே
மிகுந்த அக்கறையோடு சில விஷயங்களை என்கிட்ட சொன்னார். அரசியல் மற்றும் நான் போட்டியிட்ட தொகுதி அது சம்பந்தமான அந்த ஒர்க்குகளை, அந்த பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு எனக்கு அவர் அறிவுரை சொன்னார். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த சம்பவம் பற்றி ஏகப்பட்ட யூகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னு டாக்டர் தமிழிசை இன்றைக்கு இந்த நேற்று நடந்த சம்பவத்தில் அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்ற ஒரு $1 மில்லியன் கேள்விக்கு இன்று தமிழிசை பதிலளித்திருக்கிறார். அதாவது அமித்ஷா ஆள்காட்டி விரலை உயர்த்தி இப்படி கண்கள் கோபமாக இருக்கிற மாதிரி அவர் பேசியது நேரமின்மையால் மிகுந்த அக்கறையோடு பேசியது என்று டாக்டர் தமிழிசை குறிப்பிட்டிருக்கிறார். இதோடு அதாவது இன்று காலை முதலே அவர் அங்கே ஆந்திராவில் நடந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் என்ற தலைப்பிலே அங்கே நடந்த அந்த காட்சிகள், அது முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் தான் கலந்து கொண்ட போது சந்தித்த புள்ளிகள், அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் ஆகியவற்றை இன்று காலை முதலே டாக்டர் தமிழிசை தனது சமூக தளத்தில் ஷேர் செய்து வந்தார். இந்த நிலையில் அவரிடம் சில மேலிட பொறுப்பாளர்கள் பேசியதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த விளக்கத்தை அவர் இன்று வெளியிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. இன்னொரு அறிவுறுத்தலும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் மட்டுமல்ல, அண்ணாமலைக்கும் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அண்ணாமலை ஒரு துருவம், தமிழிசை ஒரு துருவம் என்று இருப்பதாக தமிழ்நாடு பாஜகவில் ஒரு பிம்பம் உருவாகிவிட்டது. இந்த நிலையில் அண்ணாமலையும் டாக்டர் தமிழிசையும் இணைந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், எங்கள் 2 பேருக்கும் இடையில் எந்த மனக்கசப்பும் இல்லை, எந்த மோதலும் இல்லை என்று வெளிப்படுத்தும்படி இருவரும் சேர்ந்து பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், அதாவது பாரதிய ஜனதாவுடைய கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலைக்கும் டாக்டர் தமிழிசைக்கும் மேலிடம் அறிவுறுத்தி இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் சொல்கின்றன. அந்த அடிப்படையில் நாளையே கூட அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இணைந்து பாஜக மேடையிலேயோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலேயோ இருவரும் இணைந்து பங்கேற்பார்கள் என்று சொல்கிறார்கள் பாஜக நிர்வாகிகள். இதுதான் தமிழிசை விவகாரத்தில் லேட்டஸ்ட் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் 100% செய்தாரம் கிடையாது. பழைய நகையின் அதே எடைக்கு புது நகை. லலிதா ஜுவல்லரி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.